பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 7 பிப்ரவரி 2026 நியூஸ் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான், அதாவது அண்டர்-19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துச்சு பார்த்தீங்களா. அதில் வந்து இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் இதில் ஹைலைட்டு. சரியா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி இவர் 175 ரன் அடிச்சிருக்காரு. மேன் ஆஃப் த மேட்சும் இவர் தான், மேன் ஆஃப் த சீரீஸும் இவர் தான். சூரியவன்ஷி ஒரே ஆளாக 175 ரன் விளாசிருக்காரு. ப்ளஸ் அதிக முறை அண்டர்-19 வேர்ல்டு கப்பில் தொடர்ச்சியாக அதிக முறை, அதாவது 6 முறை சாம்பியன் பட்டம் வென்ற ஒரே அணி எது அப்படின்னா இந்திய அணி தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான நியூஸ், ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சரிங்களா, ரைட், ஓகே. இது நடைபெற்ற இடம் வந்து ஜிம்பாப்வே. அடுத்தது அக்னி 3 ஏவுகணை சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கன்னா ஒடிசா மாநிலம் சண்டிப்பூர் ஏவுதளத்திலிருந்து இந்த ஏவுகணை வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. சரியா, இந்த அக்னி ஏவுகணையோட ஒரு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது திட எரிபொருளில் இயங்கக்கூடியது. அதான் திரவம் கிடையாதுப்பா, நல்லா ஞாபகம். திட எரிபொருளில் இயங்கக்கூடிய ஏவுகணை இது 3000 கிலோமீட்டர் இலக்கை தாக்கி அளிக்கக்கூடியது. 500 கிலோ ஆயுதங்களை சுமந்து செல்லும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அக்னி சீரீஸை வந்து இங்கே வெளியிட்டிருக்காங்க பாருங்களேன். அக்னி 1 ஏவுகணை 700 கிலோமீட்டர் தொலைவு, அக்னி 2 2000 கிலோமீட்டர், அக்னி 3 3000, அக்னி 4 4000 கிலோமீட்டர், அக்னி 5 5000 கிலோமீட்டர். ஆக்சுவலாக அந்த அக்னி 5 அப்படின்றது 5000லேருந்து 7000 கிலோமீட்டர் வந்து சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை. இந்த 4000 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டாவே அது சப்கான்டினென்டல் மிசைல்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை. ஸோ அக்னி சீரீஸில் அக்னி 4 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்கான்டினென்டல் மிசைல்பா. சரியா, ரைட். அடுத்தது பார்க்கலாம். வேறு இன்னைக்கு நியூஸ் உள்ள எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்த நியூஸ் தான். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். மொத்தம் 6 சமத்துவபுரங்கள் திறந்திருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமத்துவபுரத்திலும் எத்தனை வீடுகள் கட்டப்படும் அப்படின்னா 100 வீடுகள் கட்டப்படும். இது வந்து ஆதி திராவிடர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் இதர வகுப்பு மக்கள் எல்லாருமே வந்து இதில் குடியமர்த்தப்படுவாங்க. அப்போ ஒரு சமத்துவபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மொத்தம் 100 வீடுகள் அதில் கட்டப்படும். இன்னொன்று கும்மிடிப்பூண்டியில் குளிர்சாதன இயந்திரங்கள் உற்பத்தி ஆலை யார் அமைக்கிறாங்க அப்படின்னா ஜப்பான் நிறுவனம், ஜப்பானை சேர்ந்த மிட்சுபிஷி எலக்ட்ரிக் கார்பரேஷன் அவங்க நிறுவ போகிறாங்க. எங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் குளிர்சாதன இயந்திரங்கள் உற்பத்தி ஆலைப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து தேவையில்லை. இந்த பரீட்சா பே சர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா, ரைட், ஓகே. இதான், அதாவது நாட்டில் மிக பெரும் கல்விசார் நிகழ்ச்சியாக உருவாகியுள்ள பரீட்சா பே சர்ச்சா. இந்த பரீட்சா பே சர்ச்சானா என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்கல்ல, அவங்க வந்து டென்ஷன் இல்லாமல் அந்த எக்ஸாம் வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி தலைமையில் ஒரு ஆலோசனை, சரிங்களா, மாணவர்களுக்கு ஒரு ஆலோசனை நடத்துகிறதா இந்த பரீட்சா பே சர்ச்சா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பரீட்சா பே சர்ச்சா அப்படின்றது தேர்வுகளை மன அழுத்தமின்றி எதிர்கொள்வது குறித்த கலந்துரையாடல். சரியா, அதை மீனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்தது பார்க்கலாம். பக்கத்து வீட்டில் நாய் குலைக்குது. சரிப்பா, அதான் இந்த சூரியவன்ஷி சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இவரோட சாதனைகள் ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அண்டர்-19 உலகக்கோப்பை போட்டியில் ஒரு தொடரில் மொத்தமாக அதிக சிக்ஸர்கள் விளாசியவர் யார் அப்படின்னா சூரியவன்ஷி தான். சரியா, ரைட், ஓகே. மொத்தம் 30 சிக்ஸர்கள் விளாசியிருக்காரு. வேறு அதான் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ், இது ரெண்டுமே இவர் தான்ப்பா. ஓகே, இது நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் கவர் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக 14.50 கோடியில் அமைக்கப்பட உள்ள கடல் ஆமை பாதுகாப்பு மையம் எங்கே அமைய போகுது அப்படின்னா கிண்டியில் அமைய போகுதுப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. அதாவது தமிழ்நாட்டில் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையம், சரிங்களா, கிண்டியில் அமைய போது எந்த திட்டத்தின் கீழே இது அமைக்க போகிறாங்கன்னா தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் மூலியமாக இது அமைக்க போகிறாங்க. சரி, அது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று தமிழ்நாடு மாநில நகர்ப்புற பசுமை மயமாக்கல் கொள்கை 2026 வெளியிட்டிருக்காங்க. சரியா, இது மூலம் இது மாநிலம் முழுவதும் நகர்ப்புற திட்டமிட வளர்ச்சியில் மரங்கள் மற்றும் நகர்ப்புற வீடுகள் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதற்கான மற்றும் முன்னோடி கட்டமைப்பை வழங்கும். அதாவது என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு மாநில நகர்ப்புற பசுமையாக்கல்
கொள்கை வந்து வீடு கட்டுறது ப்ளஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் மரம் வளர்க்குறது, இது ரெண்டையும் ஒருங்கிணைச்சு ஒரு திட்டமாக இது இருக்கும். தமிழ்நாடு நெய்தல் மீட்சி திட்டத்தின் கீழே முதல் கடலாமை பாதுகாப்பு மையம் சென்னை கிண்டியில் அமைச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ 7 பிப்ரவரிக்கான நியூஸ் அவ்வளோதான்ப்பா. நன்றி.